சினிமா பார்த்தீங்கன்னா, அது வந்து என்டர்டெயின்மென்ட். சந்தோஷப்பட்டீங்கல்ல, அதுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு சொந்த அண்ணனா, சொந்த அப்பாவா, சொந்த பெரியப்பாவா, சித்தப்பாவா ஒண்ணுமே கிடையாது. படம் ஓடலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அழுவுவாங்க. நீங்க போய் பார்த்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும். இவ்வளோ காசு இருக்கு, பேசாம வீட்ல உட்காந்துருக்க வேண்டியதானே. தன்னோட சொந்த விருப்பத்துக்கு இங்க பாருங்க, அப்புறம் நான் வெளிப்படையா பேசிறேன். சொந்த விருப்பத்துக்கு ஒரு பொண்ண அவரு காதலிக்கிறாரு, நடிக்க. அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிக்கிட்டு திரியிறாரு. உன்னால உன் சொந்த விருப்பத்துக்கே ஒரு மனைவிய டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லாத ஒரு ஆம்பள, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்ட சுத்தி பிரச்சனை இருக்கு. நீ எல்லாம் என்னத்துக்கு அரசியல்வாதியா வர்ற? எதுக்கு நீ அரசியல்வாதியா வர்ற? அங்கிள், அங்கிள். என்ன அங்கிள், அங்கிள் ஸ்டாலின் அங்கிள். நீங்க இந்த ஸ்டாலின் ஒரே ஊர் தானே? நீ அங்கிள்னு கூப்பிடு, பெரியப்பான்னு கூப்பிடு, தாத்தான்னு கூட கூப்பிடு. இல்ல எரிச்சலா இருக்கு. ம முதல் மாநாடு நடந்தப்போ சீமான் அந்த அண்ணன் கூட கார்லலாம் சுத்தி, சுத்தி, சுத்தி அட்வைஸ கேட்டுட்டு, உனக்கு எம்புட்டு தைரியம் இருக்கணும்? எம்புட்டு கொழுப்பு இருக்கணும் உனக்கு? அ அந்த முதல் மாநாடு கொழுப்புன்னு நான் சொன்னா என்ன தப்பு? எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவோம். கொலஸ்ட்ரால்ன்னு சொன்னா வித்தியாசமா இருக்காது. வந்துட்டு முதல் மாநாட்டிலேயே ஒரு சிலர் சொல்ற மாதிரி நான் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன். எகத்தாளம் பண்ணல. சாட பேசுனல்ல நீ. உ ஒ ஒ இந்த 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 பசங்கலாம் இருக்காங்க பாருங்க. அந்த மீட்டிங்க்கு வந்த பசங்கலாம் உண்மையிலேயே பாவம். இதுகெல்லாம் என்னத்த படிச்சு, என்னத்த வேலைக்கு போய், என்னத்த உருப்பட போகுதுன்னு தெரியல. ஒரு அ பத கூ கூர் தீட்டுன மரத்தையே பதம் பார்த்த கதையா, அவருகிட்ட யோசனை கேட்டுட்டு, அவர ஏன் நீ எகத்தாளம் பண்ற? ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு இங்க பாருங்க சீமான் அண்ணனையும், இவரையும் ஒரு 1/2 மணி நேரம் பேச சொன்னா கூட இவரு அழுதுருவாரு. விஜய் வந்து அழுதுருவாரு. அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது. அந்த ஆங்கரா பேரு என் பேர் மறந்து போச்சு. ஆடி அழைக்கவா, பாடி அழைக்கவா? ஏன் சும்மா அழைச்சாலாம் வரமாட்டாரோ? அதாவது சினிமால மாரி பேக்கிரவுண்ட் மியூசிக் போட்டு அதாவது ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் போட்டு வர்ற மாதிரி வர்றாரு. ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர் வந்து ஒரு நடிகரு. ம். ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அவர் சாதாரண ஒரு நடிகரு. அவங்க அப்பா வந்து அத பண்ணு, இத பண்ணு எப்படி எப்படியோ பல பஞ்ச தந்திரங்களையும் பண்ணி சினிமாவுல பெரிய ஆளாக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து அரசியல்லயும் அவர் பையன பெரிய ஆளாக்கணும்னு நெனைக்கிறாரு. இது வந்து நான் சொல்றேன் கேளுங்க. அ விஜயோட கட்சிங்கிறது திமுகவோட கட்சி தான். சீமானுக்கு எதிரா எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்ணுவாங்க. இந்த சேர உடைக்கிறவன் வீட்டு பசங்க இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ரொம்ப கடுப்பா இருக்கு. நீங்கலாம் எங்க உருப்பட போறீங்க? ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுல போய் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயி,